Time and Distance by Professor Suraj. டைம் அண்டு டிஸ்டன்ஸ். ஸோ தமிழில் வந்து நேரமும் தூரமும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹெட்டிங். கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் முக்கியமான ஃபேக்ட்ஸ் ஃபார்மில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்பீடு அப்படின்னா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எவ்வளோ தூரத்தில் கடக்கிறோங்கிறத டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிறதான் ஸ்பீடு. வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம், அது எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டைம் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு ஆர் ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸோ இந்த ஒரே ஃபார்முலா தான். இதை நம்ம மாற்றி மாற்றி எழுதணும். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம், நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம், தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு டேட்டா வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். அதாவது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, இதுவும் ஸ்பீடு தான். ஆனால் இதை ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த எக்ஸை வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸு கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 5/18 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி மாற்றி மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 18/5 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு மாறிடும். How many minutes does Aditya take to cover a distance of 400 meter if he runs at a speed of 20 km per hour? 20 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு, அவ்வளோ நேரத்தில் ஒருத்தர் இந்த ஆதித்யாங்கிறவர் ஓடுனார் அப்படின்னா 400 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளவு மினிட்ஸ் எடுத்துக்கிடுவார், எத்தனை நிமிடங்கள் எடுத்துக்கிடுவார். ஸோ அதான் வந்து இந்த கொஸ்டின். ஆதித்யா ஸ்பீடு ஈக்குவல் டு 20 km per hour, இது வந்து கிவன். ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். இது என்ன பண்ணோன்னா மாற்றுறோம். இப்போ 20 km per hour மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 × 5/18, 20 × 5/18 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 18 வந்து 9 2s are 18, 10 × 2 வந்து 20, இந்த 10 × 5 வந்து 50. அப்போ 50/9 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ இது வந்து ஸ்பீட் இன் மீட்டர் பெர் செகண்ட். ஆனால் கேட்டிருக்கிறது வந்து நேரம் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஹவு மெனி மினிட்ஸ், எத்தனை நிமிடங்களில் அப்படின்னா டைம் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ டைம் டேக்கன் டு கவர் 400 மீட்டர் ஈக்குவல் டு 400 × 9/50. இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், டைம் டேக்கனுக்கு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுவோம். அப்போ 400/50/9, அந்த 50/9 மேலே வரும்போது 9/50 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 72 செகண்ட். இந்த 72 செகண்டுன்றதை மினிட்டுக்கு மாற்றணும். அப்போ 72வை 60ஆல் டிவைட் பண்ணணும். 72 60ஆல் டிவைட் பண்ணணும். 72/60 டிவைட் பண்ணோம்னா ரிமைனிங் ஒரு தடவை போட்டுருவோம். 1 × 60 வந்து 16 வந்துடும். இப்போ 72வை 60 சப்ராக்ட் பண்ணோம்னா 12 வரும். ஸோ இதைத்தான் நம்ம எப்படி எழுதுகிறோம்னா இந்த ஒன்றை வந்து இங்கே போட்டுறோம். அடுத்து இந்த மீதி இருக்கிற 12 வந்து மேலே போடணும், டிவைடட் பை 60 மினிட்ஸ். இப்போ இதை என்ன பண்ணோன்னா இந்த 12 இந்த 60 அடிச்சிடலாம். 1/5. அப்போ வந்து 1/5 மினிட்ஸில் அவர் வந்து இந்த 400 மீட்டர் தூரத்தை கடந்துருவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ஆன்சர், 1/5 மினிட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். எ சைக்கிளிஸ்ட் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 750 மீட்டர் இன் 2 minutes 30 seconds. 750 மீட்டரை வந்து 2 நிமிஷம் 30 செகண்டில் வந்து அவர் கவர் பண்ணுறாரு அப்படின்னா வாட் இஸ் த ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆஃப் த சைக்கிளிஸ்ட். ஸ்பீடுங்கிறத இன்டெரக்டாக டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துட்டாங்க. இப்போ அதிலேருந்து நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்பீடை வந்து அப்படியே எழுதக்கூடாது, என்ன பண்ணணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றி எழுதணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் ஸ்பீடு ஈக்குவல் டு, ஸ்பீடுக்குரிய ஃபார்முலா எழுதுகிறோம், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 750 மீட்டர், அப்போ 750 பை டைம். இந்த டைம் வந்து என்ன பண்ணால் செகண்டுக்கு மாற்றணும். ஸோ 1 மினிட்ன்றது 60 செகண்ட்ஸ். அப்போ 2 மினிட்ஸ் அப்படிங்கிறது 120 செகண்ட்ஸ். அப்போ 2 மினிட்ஸ்க்கு ஒரு 120 செகண்ட்ஸ், அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் வேறு இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 150 செகண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல 150 வந்து
இதுதான் 150 இங்கே போட்டிருக்காது. இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 மீட்டர்/செகண்ட். ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கொஸ்டினே வந்து km/hல ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5 and 5 கேன்சல் ஆயிரும். அப்போ 18 km/h. ஸோ இதான் வந்து அவரோட ஸ்பீடு இன் km/h. Example 3. A dog takes 4 leaps for every 5 leaps of a hare, but 3 leaps of a dog are equal to 4 leaps of the hare. Compare their speeds. ஸோ டாக்னா நாய் நமக்கு தெரியும், ஹேர் அப்படிங்கிறது முயல். ஸோ இது வந்து 4 ஸ்டெப் தாவுச்சு அப்படின்னா டாகோட 4 தடவை தாண்டுறது அந்த எண்ணிக்கை தான் சொல்கிறாங்க. இந்த ஹேர் முயல் வந்து 5 தடவை தாவுறதும் டாக் வந்து 4 தடவை தாவுறதும் சேமாக இருக்கும். அதே மாதிரி டாகோட அந்த நாயோட வந்து 3 தாவல் வந்து ஈக்குவல் டு அந்த ஹேர் முயலோட 4 தாவல்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா அந்த ரெண்டோட ஸ்பீடையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. லெட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 லீப் ஆஃப் த டாக் பி எக்ஸ். அந்த டாக் வந்து ஒரு தடவை தவிரதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ண எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அண்ட் தட் கவர்ட் இன் 1 லீப் ஆஃப் த ஹேர் பை ஒய். அந்த முயலோட தாவலின் நீளம் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இவங்க கொடுத்துருக்க டேட்டா பார்த்தோம் அப்படின்னா 3x = 4y. இந்த 3x = 4y எங்கேருந்து வருதுன்னா இந்த செகண்ட் டேட்டா 3 leaps of dog, அதனால் 3x ஈக்குவல் டு 4 leaps of the hair, அதனால் இங்கே எடுத்துருக்கோம். அப்போ x = இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்போ 4/3y தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுறோன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 4xன்னு வந்துடும், 4xன்னு வந்துடும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 16 வந்துடும். Ratio of speeds of dog and hare equal to ratio of distances covered by them in the same time. அதாவது ரெண்டோட ஸ்பீடோட ரேஷியோவும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் சேம் டைமில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதோட ரேஷியோவும் சேமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அப்போ ஈக்குவல் டு 4x = 5y. இந்த 4x × 5y வந்து எப்படி வருதுன்னா அந்த மொதல் டேட்டாவிலேருந்து வந்துடுது. அப்போ இந்த 4x ரெண்டுமே நமக்கு ஒயில் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அதுக்காக அந்த 4x இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 4xக்கு பதிலாக 16/3yன்னு போட்டுறோம். இந்த 5y அப்படியே இருக்கும். இதில் y கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 16/3 = 5 அப்படின்னு வரும். இப்போ யூஸ்வலாக அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் நிப்பாட்ட மாட்டோம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். மொதல் இதில் 3 கேன்சல் ஆயிரும். செகண்ட் இதில் வந்து 15 வந்துடும். அப்போ ரெண்டோட ஸ்பீடு வந்து 16:15. நான் டாகோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 16:15. Problem 4. While covering a distance of 24 km, a man noticed that after walking for 1 hour and 40 minutes, the distance covered by him was 5/7 of the remaining distance. What was his speed in meter/second? ஒருத்தர் வந்து நடக்கிறாரு, மொத்தம் வந்து 24 கிலோமீட்டர் கவர் பண்ண டிஸ்டன்ஸை. அப்படி நடக்கும்போது என்னென்னா ஆஃப்டர் வாக்கிங் ஃபார் 1 hour and 40 minutes, 1 மணி நேரம் 40 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுல 5/7. டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஹிம் வாஸ் 5/7 ஆஃப் தி ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இப்போ இதோட ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும் மீட்டர்/செகண்டில். லெட் த ஸ்பீட் பி x km/h. தென் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 hour 40 minutes. இந்த 1 hour 40 minutes வந்து கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறோம். 2/3 hours, that is equal to 5x/3 km. இந்த 5x/3 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா this 1 2/3 is 5/3. இந்த 1 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1 × 3 3 3 + 2 5 5/3. இந்த 5/3ங்கிறது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா டைம். ஸோ 5/3ங்கிறது டைம், எக்ஸுங்கிறது ஸ்பீடு. அப்போ டைம் இன்ட்டு ஸ்பீடுங்கிறது தான் நமக்கு டிஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் 5/3x அப்படின்னு வந்துடுது. இப்போ இந்த 1 2/3 எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த 1 hour 40 minutes-ஐ ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த 1 hour அப்படியே இருக்கும். 40 minutes அப்படிங்கிறது 40/60. ஏன்னா 1 hourங்கிறது 60 minutes. அப்போ 40 minutes ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அதை 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 40/60 ஹவர்ஸ்ன்னு மாறிடும். மினிட் இல்லை, இது ஹவர்ஸ். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 2s are 6, 4 கேன்சல் பண்ணால் 2 2s are 4. அதனால தான் இந்த 1 2/3 வருது. அதை மறுபடியும் நம்ம 5/3 அப்படின்னு மாற்றிக்கிறோம். அப்போ 5x/3 கிலோமீட்டருங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ்.
அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 24 கிலோமீட்டர், அதை 5x/3 ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிடுறாரு, கடந்துறாரு. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து 24 - 5x/3 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு அடுத்த ரிசல்ட் நம்ம எப்படி எழுதுறோம்னா, நமக்கு டேட்டாவில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கவர் பண்ண டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 5/7 இன்ட்டு ரிமைனிங் டிஸ்டன்ஸ். அதனால தான் ஆல்ரெடி கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 5x/3, 5/7 இன்ட்டு இது வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸ், இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்க மாதிரி. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளை பண்ணணும். 5x/3 இந்த 3 and 24 மல்டிப்ளை பண்ணணும். 72 - 5x/3 இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 7 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 7x அப்படின்னு வந்துடும். ஸோ 7x = 52 - 5x. இந்த -5x இந்த சைடு கொண்டு வந்தோம்னா +5x அப்படின்னு மாறிடும். அப்போ 12x = 72. அப்போ x = 72/12. 72ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 6 வந்துடும். ஸோ x = 6. ஹென்ஸ் ஸ்பீட் = 6 km/h. அப்போ ஸ்பீடுன்றது 6 km/h. அதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்றதுனால இந்த 5/18 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த 5/18 மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 18ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 3 வந்துடும். அப்போ 5/3 m/s. அதை என்ன பண்ணலான்னா 5ஐ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா கோஷன்ட் 1 வரும், ரிமைண்டர் வந்து 2 வரும். அப்போ 1 2/3 m/s. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Peter can cover a certain distance in 1 hour 24 minutes by covering 2/3 of distance at 4 km/h and the rest at 5 km/h. Find the total distance. ஸோ பீட்டர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 1 hour 24 minutesல கவர் பண்ணுறாரு. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் 2/3 போர்ஷன், அந்த 2/3 போர்ஷன் டிஸ்டன்ஸை வந்து 4 km/h. ஸோ இது வந்து இதுக்கான ஸ்பீடு. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து 5 km/h அந்த மாதிரி கவர் பண்ணார் அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி மாற்றுறோம் அப்படின்னா லெட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் பி எக்ஸ் கிலோமீட்டர், டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறோம். தென் இப்போ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2/3ங்கிறது 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ், அதான் 2/3x டிவைடட் பை அதுக்கான ஸ்பீடு வந்து 4 km, அதனால தான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன ஆயிரும்னா டைமாக மாறிடும். அப்போ இது ஒரு டைம் ப்ளஸ் அப்போ 2/3 டிஸ்டன்ஸ் போக ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா 1/3 இருக்கும். அப்போ 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் எக்ஸ் பை இது வந்து 5 km ஸ்பீடுங்கிறதுனால பை 5 போட்டிருக்கோம். இந்த 7/5ங்கிறது என்ன அப்படின்னா 1 hour 24 minutesை அவருக்கு மாற்றணும். 1 hour 24 minutesங்கிறத அவருக்கு மாற்றினோம்னா 7/5 அப்படின்னு வரும். இப்போ 1 hourங்கிறது அப்படியே இருக்கும். இப்போ 24 minutesை நம்ம அவருக்கு மாற்றணும்னா அதை 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 24/60 அப்படின்னு வரும். இந்த 24ஐயும் 60ஐயும் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு இந்த ரிசல்ட் வந்து வந்துடும். 5 டைம்ஸ் போட்டோன்னா 5 × 12 வந்து 60, 2 × 12 வந்து 24. அப்போ 1 2/5 அப்படின்னு வரும். அந்த 1 2/5ஐ இந்த 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5, 5 + 2 7, அப்போ 7/5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 7/5 போட்டிருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணோம்னா x/6 இங்கே வந்து ப்ளஸ் x/15, இந்த 4/1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4/1 மேலே போகும்போது 1/4 அப்படின்னு வந்துடும். அப்போ 1/4 × 2/3, அப்போ இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், 2 வந்துடும். அதனால தான் இந்த 2 × 3 6 வந்து இங்கே போட்டிருக்கோம். அதே ரீசன் தான் இந்த 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 15 வந்துடும், ஈக்குவல் டு 7/5. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எடுத்து சிம்பிளை பண்ணோம்னா 7x = 42. ஸோ இம்ப்ளைஸ் x = 6. அப்போ எக்ஸுங்கிறது தான் இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6 km. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், இல்லைனா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர் பார்த்துட்டு சிம்பிளை பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டெப் வந்து கிடச்சிரும். இதிலேருந்து 42/7 வந்து 6 டைம்ஸ் வரும். இப்போ 6 7s are 42. அதனால தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6 km.